நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் கடலின் மேற்பரப்பில் மட்டுமே அலைகள் உருவாகின்றது என்று. ஆனால் தற்போது விஞ்ஞானிகள் கடலின் மேற்பரப்பில் மட்டுமின்றி ஆழ்கடலின் உள்ளேயும் அலைகள் உருவாகின்றது என்று கண்டுபிடித்துள்ளார்கள். ஆழ்கடலில் எங்கே அலைகள் உருவாகிறது என்றால், மேலே உள்ள அடர்த்தி குறைவான வெப்பமான நீருக்கும் அதற்கு கீழே உள்ள அடர்த்தி அதிகமான குளிர்ந்த நீருக்கும் இடையே உருவாகிறது. இந்த அலைகள் உருவாகுவதை கடலின் மேற்பரப்பிலிருந்து நம்மால் காண முடியாது. நாம் கடலில் இந்த உள்ளலைகள் உருவாகும் விதத்தினை காண ஒரு டேங்கினிற்குள் ஆழ்கடலில் உள்ளது போல வெப்பமான புதிய நீரையும் மற்றும் குளிர்ந்த உப்பு நீரையும் 2 விதமான அடர்த்தியில் வைத்தால் அங்கு இன்டர்னல் வேவ்ஸ், அதாவது இந்த உள்ளலைகள் உருவாக்கும் விதத்தினை நம்மால் காண முடியும். இந்த உள்ளலைகள் ஆழ்கடலில் சுமார் 100 மீட்டர் பிரம்மாண்ட உயரமும் பல நூற்றுக்கணக்கான மைல் நீளத்திலும் நீண்டு செல்லக்கூடியது. ஆனாலும் இவ்வளவு பெரிய உள்ளலைகளை கடல் மேற்பரப்பில் உள்ளவர்களின் கண்களுக்கு தெரியாது. இந்த உள்ளலைகளின் அடர்த்தி அதிகமாக உள்ளதால் ஏற்கனவே கடலின் மேற்பரப்பு தடுத்தது போக மீதமுள்ள சூரிய ஒளியையும் கடலின் ஆழத்திற்கு செல்ல விடாமல் இந்த உள்ளலைகள் முழுவதும் தடுத்து விடுகிறது. அதனால் சூரிய ஒளி இல்லாமல் ஆழ்கடலினுள் கடும் இருட்டாகவே இருக்கும். எந்த அளவிற்கென்றால் அங்கு செல்லும் ஒரு மனிதனின் கையில் இருந்து ரத்தம் வந்தாலும் அதை அவரால் காண முடியாத அளவிற்கு இருட்டாக இருக்கும். இப்போது நாம் கடலில் 200 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் உள்ளோம். இதற்கு மேலேயே சூரிய ஒளி அனைத்தும் சிதறடிக்கப்பட்டு விட்டதால் இங்கு சூரிய ஒளி இல்லை. அதனால் எல்லாம் கடும் இருட்டாகவே உள்ளது. أو كظلمات في بحر اللجي يغشاه موج من فوقه موج من فوقه سحاب ظلمات بعضها فوق بعض إذا أخرج يده لم يكد يراها ومن لم يجعل الله له نورا فما له من نور. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஆழ்கடலினுள் பல இருள்கள் உள்ளது, அதை ஒரு அலை மூடுகிறது, அதற்கு மேல் மற்றொரு அலையும், அதற்கு மேல்தான் மேகம் உள்ளதாகவும், அந்த ஆழ்கடலில் உள்ள இருளில் ஒரு மனிதன் தனது கையை கூட காண இயலாத அளவிற்கு பல இருள்கள் உள்ளதாகவும் கூறுகின்றான். மனிதனால் கடலினுள் எந்தவித நவீன உபகரணமும் இல்லாமல் 20 முதல் 30 அடி ஆழத்திற்கு மேல் செல்ல முடியாது. அதற்கும் கீழே சென்றால் அவன் இறந்து விடுவான். நீர்மூழ்கி கப்பல் போன்ற சாதனங்களின் துணை இல்லாமல் அங்கே செல்ல முடியாது. அப்போது எப்படி 200 அடி ஆழத்திற்கு கீழே உருவாகக்கூடிய உள் அலைகள் பற்றியும் அங்கு நிகழக்கூடிய கடும் இருட்டை பற்றியும் 1400 ஆண்டுகளுக்கு முன் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதனால் கூற முடிந்தது. அவர் என்ன ஒரு விஞ்ஞானியா? அதற்கும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் எந்த விஞ்ஞானியாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன் இதை கூறியிருக்கவே முடியாது.